டாக்டர் என்று சொன்னார். நீங்கள் அங்கு தோப்பு வீட்டில் இருந்தால் போதும், எல்லா வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு நாங்கள் செய்து தருகிறோம் என்று சொன்னார். அதற்கு அம்மாவும் அப்பாவுக்கும் இஷ்டமில்லை, சம்மதிக்கவில்லை. அம்மா சொன்னார்கள், ஏம்மனுக்கு 7 பிள்ளை கொடுத்தாலும் உற்றாருக்கு ஒரு பிள்ளை யாரும் கொடுக்க மாட்டார்கள் டாக்டர் ஐயா என்று அம்மா சொன்னார்கள். அதற்கு டாக்டர் சொன்னார், சரிதான் அம்மா, நீங்கள் சொல்வது. என்ன செய்வது? உங்களையும் நான் தர்ம சங்கடத்தில் ஆளாக்கிவிட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று டாக்டர் சொன்னார். அதற்கு அம்மாவும் அப்பாவும் சொன்னார்கள், பரவாயில்லை டாக்டர், உங்கள் நிலைமையில் யாரு இருந்திருந்தாலும் இப்படித்தான் பேசி இருப்பார்கள், அதில் எந்த தப்பும் கிடையாது டாக்டர் என்று சொன்னார்கள். அதற்கு டாக்டர் அம்மா கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த செல்வியை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. கடவுள் என் வயிற்றில் இந்த குழந்தையை படைக்கவில்லையே என்று நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி டாக்டர் அம்மா அழுதார்கள். அதற்கு அவர் அழுவார் என்று சொல்லி அதற்காக குழந்தையை தத்து கொடுக்க முடியாதல்லவா? இவர்கள் ஏழை, வறுமையில் வாழுகிறார்கள். அவர் டாக்டர் அம்மா கோடீஸ்வர வீட்டு பிறவிகள். அவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அந்த நிம்மதியை அவர்களுக்கு இறைவன்தான் கொடுக்க வேண்டும், மனிதனுக்கு மனிதன் செய்ய முடியாது. அப்பொழுது அங்கு இருந்து மெதுவாக போக வேண்டும் என்று முயன்றார்கள் அம்மாவும் அப்பாவும். அப்போது செல்வியை பார்த்தார்கள். டாக்டரும் டாக்டர் மனைவியும் பார்த்து, செல்வி, நீ எங்கள் கூட இருந்து விடுகிறாயா என்று கேட்டார்கள். என்னை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று டாக்டர் அம்மா செல்வியிடம் கேட்டார்கள். அதற்கு அந்த குழந்தை பதில் சொல்லியது, உங்களை யாருக்குத்தான் பிடிக்காது டாக்டர் அம்மா? நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சினிமா நடிகரை போல அழகாக இருக்கீங்களே, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று செல்வி சொன்னாள். அந்த வார்த்தையை கேட்டவுடன் டாக்டர் அம்மா ஏங்கி ஏங்கி அழுது விட்டார்கள். அந்த செல்வியை கெட்டி பிடித்து கொண்டார்கள். அப்போது அந்த குழந்தை கேட்டது, ஏன் டாக்டர் அம்மா அழுகிறீர்கள்? எதற்காக அழுகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அழுது கொண்டு டாக்டர் அம்மா கௌரவம் பார்க்காமல் அந்த குழந்தையிடம் சொன்னார்கள், அந்த கடவுள் உன்னை என் வயிற்றில் படைக்கவில்லையே என்று சொல்லிக்கொண்டு அழுதார்கள். அப்போது செல்வியை கெட்டி பிடித்து கொண்டுதானே அழுதார். அம்மா வந்து அவர் கெட்டி பிடித்த கையை லேசாக விலக்கி பிள்ளையை கூட்டிக்கொண்டு, டாக்டர் அம்மா நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு மெதுவாக நடந்தார்கள். அப்போது அந்த டாக்டர் ஒரு 5000 ரூபாயை கொண்டு வந்து குழந்தையின் கையில் கொடுத்தார். இதை அன்பளிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள், குழந்தைக்கு தேவை உள்ள பொருள்களை வாங்கி கொடுங்கள், குழந்தையை ஸ்கூலு சேர்த்து விடுங்கள், பள்ளிக்கூடத்துக்கு போகட்டும், உங்களுக்கு சிரமமாக இருந்தால் சொல்லுங்கள், குழந்தை காரியத்தில் என்ன உதவி வேண்டுமானாலும் நாங்கள் செய்வோம், அதற்கு வேண்டி நீங்கள் எப்படி கேட்கணும் என்று சொல்லி தயங்கவெல்லாம் வேண்டாம், நீங்கள் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்லை, இதை வைத்து கொள்ளுங்கள், இது என் தொலைபேசி நம்பர், இதில்
எஸ்டேடி பூத்தில் இருந்து ஃபோன் போட்டு செல்வி அம்மா அப்பா பேசுகிறேன் என்று சொன்னால் போதும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்கள் செய்கிறோம். குழந்தையை படிக்க விடாமல் ஆக்கி விடாதீர்கள். உங்களுக்கு வசதி இல்லை, வறுமை என்று சொல்லி, விதி என்று சொல்லி குழந்தையை உங்களை மாதிரி இந்த மாதிரி தொழில் பார்க்க வைத்து விடாதீர்கள். படித்து அவள் அறிவாளியாக இருக்கிறாள். படித்தால் அவள் எப்படி இருப்பாள் என்று சொல்ல முடியாது, நல்ல நிலைமையில் இருப்பாள் என்று டாக்டர் சொன்னார். சரி டாக்டர் என்று அம்மாவும் அப்பாவும் சொன்னார்கள். அப்போது அந்த 5000 ரூபாயை செல்வியின் கையில் டாக்டர் கொடுத்தார். செல்வி, வேண்டாம் டாக்டர், அன்னைக்குத்தானே வியாபாரம் போட்டிருந்த அவ்வளவு ரூபாயவும் நீங்கள் எனக்கு தந்து விட்டீர்கள் அல்லவா, இனியும் வேண்டாம், போதும் என்று சொன்னார். அதற்கு அம்மாவும் சொன்னார்கள், வேண்டாம் டாக்டர் ஐயா, அன்னைக்கு கொடுத்தீர்கள் அல்லவா, அதுவே போதும், இனி வேண்டாம், நீங்கள் தப்பாக எண்ண வேண்டாம், நாங்கள் வறுமையில் தான் இருக்கிறோம், இருந்தாலும் யாரும் இவ்வளவு நிறையா பணமெல்லாம் கொடுத்தாலும் ஆசைப்பட்டு அதை பெற்றுக்கொள்ள மாட்டோம், அதுதான் இந்த ஏழைகளுக்கு இருக்கும் ஒரு குணம் என்று அம்மா சொல்லிவிட்டு செல்வியை இழுத்து கொண்டு மளமளவென்று படியில் இறங்கி கீழே வந்து விட்டார்கள். டாக்டருக்கு மூஞ்சியில் அடித்தது போல் இருந்தது. அப்போது அப்பா அங்கு நின்று பொறுமையாக பதிலை சொல்லிவிட்டு வந்தார். ஒரு மனுஷனை மனதை நோவடிக்கக்கூடாது என்று. டாக்டர் ஐயா, மன்னித்து விடுங்கள், அவள் கொஞ்சம் முன்கூவி அப்படித்தான் சிடுசிடுவென்று பேசுவாள், மனதில் ஒன்றும் இருக்காது, நீங்கள் மன்னித்து விடுங்கள் ஐயா என்று அப்பா சொன்னார். பரவாயில்லை சாமி, அதனால் என்ன, நான் கேட்டது அவர் சொத்தையோ சுகத்தையோ நான் கேட்கவில்லை, அவர்கள் குழந்தையை நான் கேட்டேன். எந்த ஒரு தாயாக இருந்தாலும் இப்படித்தான் கோபம் வரும், அவர்கள் கோபத்தில் எந்த தப்பும் கிடையாது, நான் கேட்டது தான் தப்பு என்று டாக்டர் சொன்னார். சரி, நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி அப்பாவும் கீழே வந்துவிட்டார். கீழே வரும் வழியில் அம்மா செல்வியை அளவடித்து கொண்டிருந்தார்கள். எதற்கு அளவடித்தார்கள்? அடியே முண்டம், அந்த டாக்டர் அம்மா வெள்ளத்தோலா நல்ல கொஞ்சம் மேனாமினிக்கு மாதிரி இருந்த உடனே உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கோ, அவளை பார்க்கையில் உனக்கு சினிமா நடிகர் மாதிரி அழகாக இருக்குங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவகிட்ட டைலாக் விட்டுக்கிட்டு இருக்க. பிடிச்சிருக்கான்னு கேட்டால் பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியானே. அப்போ உன்னை தத்து கொடுன்னு கேட்கா போயிடுவியா, அப்பாவை கூட போயிருந்துக்கிடுவியா? உனக்கு எல்லாம் நல்லா, உனக்கு காரும் பங்களாவும் வீடும் நகையும் நட்டும் எல்லாம் உனக்கு வாங்கி தருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் கூட போய் இருந்து கொள்கிறாயா என்று அம்மா அந்த குழந்தையிடம் சொல்லி அதை நோகடித்து கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பா வந்தார். கேட்டார், உனக்கு எல்லாம் அறிவு இருக்கிறதா? முண்டம் என்று பிள்ளையை சொல்கிறாயே, நீதானே முண்டம்? பிள்ளை சொன்னதா அவர்களிடம், நான் உங்களுக்கு தத்து வருகிறேன், என்னை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளுங்கள் என்று. இவள் போய் டாக்டரிடம் சொன்னாளா? அவர்களுக்கு பிள்ளை இல்லை, அவர்கள் மனதில் இருக்கும் கஷ்டத்தை நம்மிடம் சொன்னார்கள். நம் வறுமையை பார்த்துவிட்டு சரி கொடுத்தாலும் கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு நட்பாசையில் கேட்டுவிட்டார். இதில் என்ன இருக்கிறது? அவர் நிலைமையில் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், பிள்ளை இல்லை, அப்போ பிள்ளை வேண்டும் என்று ஆசைப்படுவதில் தப்பு ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு பிள்ளை இல்லை என்று தெரிந்துவிட்டது. அப்போ ஏதாவது ஒரு குழந்தையை தத்தெடுக்க வேண்டும். அது நம்ம குழந்தையை கொடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். இதில் என்ன இருக்குது? நீ கொடுக்கவில்லை, அதோடு முடிந்து விட்டது. ஏன் குழந்தையை நீ இப்படி நோகடிக்கிறாய்? அறிவில்லை உனக்கெல்லாம் என்று அப்பா சொன்னார். அம்மாவுக்கு கோபம் வந்தது மூர்க்கத்தனமாக. எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, நான் பைத்தியக்காரி தானே உங்கள் பார்வைக்கு. இவளை அப்போ தத்து கொடுத்து விடுவோமா? 5000 ரூபாய் பணத்தை காட்டி அந்த டாக்டர் நம்மளை மயக்க பார்த்தான் அல்லவா, அப்போ விற்று விடுவோமா இவளை
5000 ரூபாய்க்கு இவளை விற்று விடுவோம். அந்த தோப்பு வீட்டில் போய் நம் இருந்து கொள்ளுவோம். அங்கு இருந்து கொள்ளுங்கள். அந்த வீட்டை வேண்டுமானாலும் உங்கள் பேரில் நான் ரெஜிஸ்டர் பண்ணித்தாரே என்று டாக்டர் சொன்னார் அல்லவா, அங்கு போய்விடுவோமா என்று அப்பாவிடம் கத்தினார்கள் அம்மா. செல்வி அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் ஒவ்வொரு கேள்வியும் ஈட்டியில் குத்துவதைப் போல் கேட்பார்கள். பாவம், சின்ன குழந்தைதானே, நம் பிள்ளைதானே, இப்படியெல்லாம் நம் பேசக்கூடாது. சின்ன குழந்தையாக இருந்தாலும் அவளுக்கும் ஒரு மனசு இருக்கும். நம்ம பாவம் நிரபராதியத்தானே நம்ம இப்படியெல்லாம் பேசுகிறோம் என்று கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதையாவதும் இடி மாதிரி பேசுவார்கள் அம்மா. அதுதான் அம்மாவின் குணம். அப்படி அதை ஒன்றும் எவராலும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பிறக்கும்போது அவர் குணமும் அவர் கூடையே பிறந்தது என்று அவர்கள்தான் சொல்வார்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.